கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள். நம்ம வழிகளை ஏன் சிந்தித்து பார்க்கணும்? நம்ம பாட்டில் உலகத்தில் வாழ்கிறோம், போகிறோம், வர்றோம், இருக்கிறோம். நம்ம வழிகளை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அங்கே ஆண்டவர் கர்த்தருடைய ஜனங்களுக்காக இதை சொல்லுகிறார். 4ஆம் வாக்கியம். இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியாய் காலம் இதுவோ அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா அவருடைய வீடு எப்படி கிடக்கு? பாழாய் கிடக்கு. நம்ம கர்த்தருடைய வீடுன்னு சொல்கிறது எது தெரியுமா? எது? சபை. சபைன்னா இந்த கட்டடம் இல்லை, நம்ம தான். கரெக்டாக சொன்னீங்க. நம்மளை தான் சொல்லுது. நம்ம ஆவிக்குரிய விசுவாசிகள். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கட்டடம் இல்லை, சபை. ஆமாம், நம்ம எல்லாரும் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அதனால் நம்மளை தான் சொல்லுது. நம்ம இந்த வீடு எப்படி கிடக்கிறது? பாழாய் கிடக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் 6ஆவது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா எது வீடுன்றதை அதில் நம்ம வாசிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரத்தில் பாருங்கள். 3ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கடைசி பகுதி படிங்க. உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். வீடுன்றது கட்டடம் கிடையாது. சில நினைக்கிற மாதிரி சர்ச்சு, கோயில் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எந்த கோவிலாக இருந்தாலும், எந்த எதுவாக இருந்தாலும் நம்ம அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வீடுன்றது தேவனுடைய சபை. அப்போ தேவனுடைய சபை எப்படி கிடக்கு? பாழாய் கிடக்குன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், சிலர் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறாங்க, சிலர் பைபிள் படிக்காமல் இருக்கிறாங்க, சிலர் ஜெபத்தை அசால்ட்டாக நினைக்கிறாங்க, உபவாச ஜெபத்தை அற்பமாக நினைக்கிறாங்க, தேவனுடைய சமூகத்தை அற்பமாக நினைக்கிறாங்க, தங்களுடைய வீட்டில் வைக்கக்கூடிய காட்டேஜ் ப்ரேயர் அதை அற்பமாக நினைக்கிறாங்க. எந்த ப்ரேயராக இருந்தாலும் சரி, நம்ம அதில் அற்பத்தனமான செயலை காட்டிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வீடு எப்படி கிடக்கிறது? பாழாய் கிடக்கிறது. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? மச்சு பாவப்பட்ட வீடுகளில் என்ன செய்கிறீங்க? குடியிருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? நல்லா வாழ்கிறீங்க. ஆனால் என்னுடைய வீடு எப்படி கிடக்கு? பாழாய் கிடக்கிறது. உங்களுக்கு நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க, என்னுடைய வீடு பாழாய் கிடக்கிறதுன்னு சொன்னால், உங்கள் குடும்ப சம்பந்தமான காரியங்களை, உங்களுடைய உழைப்போ பிழைப்போ, உங்களுடைய ஒர்க்கோ, உங்களுடைய செயல்பாடுகளோ, நீங்கள் உங்களுடைய வீட்டு குடும்ப வருமானங்களோ, நீங்கள் நிறைவாக இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய சபை இன்னும் எப்படி இருக்குது? அப்போ இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஏன் அதில் வளர்ச்சி வரல? அதனால தான் ஆண்டவர் பேசுகிறார். அதனால தான் உங்கள் வழிகளை நீங்கள் என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் படிங்க. 2ஆம் அதிகாரம் 15ஆம். முதல்ல நடந்தது உங்கள் மனதிலே என்ன செய்யுங்க? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முதல்ல நடந்ததை ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னால் அவங்க காய்கறியோட, காணிக்கையோட, பொருளோட, அரிசியோட, தண்ணியோட முன்னாடி உட்காந்து இன்றைக்கி ஜெப கூட்டம் எங்கள் சார்பா, எங்கள் வீட்டு சார்பா, எங்கள் குடும்ப சார்பா அப்படின்னெல்லாம் நடத்தின விசுவாசிகள் உலகத்தின் பல பகுதியில் இருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் உங்கள் வழிகளை என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள். 18ஆவது வாக்கியம்.
உங்களுடைய மனதிலே சிந்தித்து பாருங்கள். இப்போதும் இதுக்கு முன்னாடி நடந்த காலத்தில் நடந்ததையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நமக்கு சிந்திக்கிற சிந்தை மிக முக்கியம் தேவை. நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேனா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சுத்தபத்தம், நம்ம அலங்காரம், நம்ம அழகில் தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட வருவார்னு நினைக்கிறோம். ஓ அலங்காரமும் ஓ சுத்தபத்தமும் வச்சு அவர் வர்றதில்லை. ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய ஐக்கியமும் அதுதான். அப்பம் பிக்குதல், பானபாத்திரத்தில் பானம் பண்ணுதல், அதெல்லாம் நம்ம வழியை பார்த்து அவரை கனம் பண்ணுறதில்லை. அவரை கனம் பண்ணுறதில்ல. நம்ம அவர் உலக பிரகாரமான எந்த நிலைமையையும் குறைவாகவும் குற்றமாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார். உலக மனுஷர்கள் சொல்கிறாங்க, ஒரு பருவநிலை அடைகிற ஒரு பெண் இருக்குமானா அந்த வீடு தீட்டுள்ள வீடு, ஒரு பிரசவம் நடக்கிற வீடு இருக்குமானா அது தீட்டுள்ள வீடு, ஒருத்தர் இறந்து போன வீடு இருக்குமானா அது என்ன வீடு? தீட்டுள்ள வீடு. அப்படி சொல்லவே கூடாது. அது தீட்டுள்ள வீடு இல்லை. அதனால தான் ஆண்டவரே சொன்னார், உங்கள் வாய்க்குள்ளே போகிறது, அதாவது உங்கள் உடம்புக்குள்ளே போகிறது மனுஷனை என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாது. உங்கள் வாயிலிருந்து வர்றது தான் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். அப்போ நம்ம வழிகளை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? நான் எந்த நிலையில் வாழ்கிறேன்? செல்ஃபோன் வச்சுருக்கிறேன். செல்ஃபோனை வச்சுக்கிட்டு என் இஷ்டப்படி என்னென்ன படம் பார்க்குறேன், யாருக்கும் தெரியாது பார்க்குறேன். படுத்தா உடனே தூங்குறதில்ல, படம் பார்க்குறேன். என்ன படம் பார்க்குறேன்? அது உனக்கு தெரியும். நீ உன் வழியை சிந்தித்து பார் சகோதரனே. நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே. சிந்தித்து பார் சகோதரியே, சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையை எந்த வழியில் கொண்டு போகிறோம்? அந்த காலத்தில் சினிமா பார்க்கணுன்னா எங்கே போகணும்? தியேட்டருக்கு தான் போகணும். இப்போ சினிமா பார்க்கணுன்னா எங்கே இருக்குது? கைக்குள்ளே இருக்குது. என்ன படம் வேணாலும் அது கொண்டு வந்துடும். வாயினால் இந்த படம் பார்க்கணுன்னு விரும்பினதை சொன்னால் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்போ நம்ம வழிகளை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை கீழ்ப்படிஞ்சு போகிறோம் அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும். என் வீடு பாழாய் கிடக்கிறது. சபையில் 10 விசுவாசிகள் இருந்தால் 10ல் 9 பேர் சரியாக இருக்கிறோம்னு வைங்க. ஒரு விசுவாசி சரியாக இல்லைன்னா என்ன ஆச்சு? வீடு எப்படி கிடக்கு? பாழாய் கிடக்கிறது. பிரியமான அன்புக்குரியவர்களே, நம்முடைய சபை பாழா போகக்கூடாது. ஒரு விசுவாசி தவறு செய்தாலும் அந்த சபையே என்ன ஆகிவிடும்? தீட்டுப்பட்டு விடும். ஆகையினால தான் கர்த்தர் அதை சொல்கிறார். எல்லாத்தையும் எனக்கு சொல்கிறதுக்கு சமயம் போதாமல் தான் இருக்குது. அதனால 7ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் எத்தனை தடவையா ஆண்டவர் சொல்லுவார்? சகோதரியே, சகோதரனே, உங்கள் வழியை சிந்திச்சு பாருங்க. உங்கள் விசுவாசத்தை சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய செயல்முறைகளை சிந்திச்சு பாருங்க. குடும்ப ஜபங்கள் மறைந்து போகிறது, கூட்ட ஜபங்கள் மறைந்து போகிறது, தனி ஜபங்கள் தனிந்து போகிறது, மாலை ஜபங்கள் மறைந்து போகிறது, காலை ஜபங்கள் கைவிட்டு போகிறது. இந்த மாதிரியான நிலைமையிலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறவில்லையா? ஆகையினால தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், உங்கள் வழிகளை. அருமையானவர்களே, வாலிபர்களே, பிரியமானவர்களே, உங்களால் இயன்றால் முழங்காலில் நின்று நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். கடந்த இரவு நான் 11 மணிக்கு வந்து நித்திரைக்கு சென்றேன். என்னால் விடிய விடிய தூங்க முடியவில்லை. விடிய விடிய வசனங்களும் விடிய விடிய பாடல்களும் என்னை திரும்ப 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 என் ஆவியிலே உந்தப்படுகிறேன். அப்படித்தான் இருந்தது கடந்த இரவு முழுவதும். நம்முடைய வழிகள் சிந்திக்கப்பட வேண்டும். திருச்சபையில் நிறைய குறைவுகள் காணப்படுகிறது. எல்லா விசுவாசிகளும் நல்லா ஜெபிக்கணும், நல்ல வசனம் வாசிக்கணும். அந்த வாஞ்சையை என்னிலே ஆவியானவர் தூண்டி விடுகிறதை நான் உணர முடிந்தேன். ஆகையினாலே நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியாக சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது கீழே வாருங்கள், 8ஆம் வாக்கியம் படியுங்கள். நீ மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள், இந்த ஆலயத்தை கட்டுங்கள்.
கர்த்தருடைய சபையை கட்ட வேண்டுமானால் நீங்கள் மலையின் மேல் என்ன செய்யுங்கள்? மலையின் மேல் ஏறுறது ஈஸியான விஷயம் இல்லை. நீங்கள் சபைக்காக கஷ்டப்படுங்க, உங்கள் வீட்டுக்காக, சொத்துக்காக, களஞ்சியத்தை விரிவாக்குறதுக்காக, அக்கௌண்ட்டில் நம்முடைய பணம் பெறுகிறதுக்காக பிரயாசப்படுறதை விட திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, திருச்சபையினுடைய காரியத்துக்காக உங்களுக்கு பரலோக அக்கௌண்ட்டில் கணக்கு என்ன செய்யும்? கூடிக்கொண்டிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை நான் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு பிலிப்பியர் புத்தகத்தை ஞாபகப்படுத்துகிறார். அதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே வாசித்து பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை படியுங்கள். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். என்னை விசாரிப்பதற்கு இந்த ஊழியக்காரனாகிய நான் பல இடங்களுக்கு போகிறேன், வருகிறேன், ஊழியத்தை செய்கிறேன். நான் சிறையில் கிடக்கிறேன். என்னை நீங்கள் விசாரிப்பதற்கு மறுபடியும் மனம் வளர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். 11ஆம் வாக்கியம். என்னுடைய குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்? மன ரம்மியமாக இருக்கிறேன். ஆமென். மன ரம்மியம்னா என்ன? மன ரம்மியம்னா சந்தோஷமா இருக்கிறது இல்லை, திருப்தியா இருக்கிறது. எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்ற திருப்தியோட, ஐயோ ஐயோ எனக்கு இன்னும் பத்தலையே நான் என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சா அல்லோலப்படக்கூடாது. எனக்கு இருக்கிறவைகள் போதும். அதான் மன ரம்மியமான மனிதனாக அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லும்போது 15ஆம் வாக்கியம், கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் பார்த்தீங்களா, பணம் கொடுக்கறது வாங்குற காரியத்தில் நீங்கள் மாத்திரம் அல்லாமல் வேறொரு சபையும் என்னிடத்தில் என்ன செய்யவில்லை, உடன்படவில்லை. இதை நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். மன ரம்மியமாக நான் இருக்கிறேன். ஆகையினால என்னுடைய குறைச்சலுக்காக உங்களை நான் ஆடலை. உங்கள் கணக்குக்கு என்ன பெருகும்படி, பலன் பெருகும்படி என்ன செய்கிறேன்? நாடுறேன்னு சொல்கிறார். பாருங்கள், சபை பாலாய் கிடக்கக்கூடாது. சபை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கட்டணம் உயிர்ப்பிக்கப்படுறதில்லை, நம்முடைய விசுவாசிகளுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் மலை மேல் ஏறுங்கள், மரங்களை என்ன செய்யுங்கள்? வெட்டுங்கள், கொண்டு வந்து என்ன செய்யுங்கள்? ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இவங்க இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? வாசிக்கிறீங்களா? அதே 1ஆவது அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை படிங்க. அப்பொழுது சத்தமா படிங்க. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு அவங்க என்ன செய்தாங்க? சபை பாலா கிடக்கு. அது உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? என்ன செவி கொடுத்தாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறாங்க? இந்த ஜனங்கள் இப்படி கிடக்கிறாங்க. ஆகையினால கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வசனத்தை கொடுக்கிறார். அதில் 3 பேர் வர்றாங்க அந்த வசனத்தை சொல்ல. யார்? செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல், யோத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன். மீதியான அனைவரும், சிறைப்பட்டு போனவங்க இல்லாமல் மீதியாயிருக்கிற அனைவரும் ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கு என்ன கொடுக்குறாங்க? செவி கொடுக்கிறார்கள். செவி கொடுக்கும்போது அடுத்து என்ன பண்ணுறாங்க? அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தைகளின்படி ஜனங்களை நோக்கி
நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் வேலையை செய்யுங்க. நான் உங்களோட கூட இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, பாழாய் போன சபையை அப்படியே ஆண்டவர் விட்டுட்டு ஓடலை. அந்த சபைக்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களோட இருக்கிறேன். ஆமேன். நம்ம எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களோட இருக்கிறேன். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆட்களே இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு முக்கியம் இல்லை. இந்த அப்பம் முக்கியம், இந்த பானபாத்திரம் முக்கியம், இதில் முக்கியம் படுத்துகிறாங்க. அது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை நோக்கி பேசும் பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீ வெளியே போகக்கூடாது. அதான் கர்த்தர் உன்னோட பேசுகிறார். நிறைய பேர் அப்படி பேர் கிறிஸ்தவங்க மாதிரி ஒரு சடங்கு ஆசரிக்கிறவங்களா இருந்துடக்கூடாது. அதனால தான் ஆகாய் தீர்க்கதரிசி அனுப்புகிறார், போய் சொல்லு. அப்படி சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிறேன்னு சொன்ன உடனே 14ஆம் வசனம், பின்பு கர்த்தர் இப்போ ஆவியை என்ன செய்கிறாரு? எழுப்புறாரு. எப்போ எழுப்ப முடியும்? கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? எழுப்பப்பட முடியும். ஆமேன். நம்ம எல்லாரும் உற்சாகமாக எழும்பி பிரகாசிக்கணும். ஜபம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் செய்வார்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே. நான் மலேசியா போன பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆங்கில சபையில் ஒரு சின்ன வாலிப பையன்தான் மூப்பராக இருக்கிறார். அவர் தான் அந்த அப்பரசமெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். எவ்வளவு ஆழமான அனுபவம் உள்ளவராக இருப்பார். நான் முடிஞ்ச பிறகு சார்லஸ்லிங்க அண்ணாச்சிக்கிட்ட கேட்டேன், என்னன்னாச்சு நீங்களாம் இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, இந்த பையன் கொடுக்குறாரு. பிரதர், இந்த சபையிலேயே ஆவிக்குரிய பையன் மூப்பர் யார்? அவர் தான். எப்படி அவர் ஆவியை எழுப்பியிருக்கார் பாருங்கள். கர்த்தருக்காக வாழுவேன், கர்த்தருக்காக வளருவேன், கர்த்தருக்காக இருப்பேன் என்று ஜெயங்கொண்டு வாழக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அதுக்கு தான் வேதம் படித்து 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 கீழ்ப்படிஞ்சு செயல்படணும். உங்கள் குடும்ப காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்களா? உங்கள் ஊழியக்காரரோட பகிர்ந்து கொள்கிறீங்களா? உங்கள் பிரச்சனைகளை ஊழியக்காரன்ட்ட கொண்டு வந்து சொல்கிறீங்களா? நீங்கள் அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஊழியக்காரன் போய் இன்னொருத்தட்ட சொல்ல மாட்டார். அவர் அந்த வேலை செய்கிற ஆள் இல்லை. அவர் அதுக்காக ஜெபிப்பார், கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார், அப்பதான் எழுப்புறார். அதுவும் என்ன சொல்றார் பாருங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோட இருக்கிறவன். அவர் கைவிட்டு ஓடுகிறவர் இல்லை. சபை பாலா போச்சு, நான் வெளியேறி ஓடுறேன் அப்படி சொல்ல மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபையில் அவரை வெளியே நிற்க வச்சுட்டாங்க. அவர் பாட்டில் போயிருந்திருக்கலாம். அவர் திரும்ப என்ன செய்கிறாரு? கதவை தட்டிட்டு இருக்கார். இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், தெர. சபை விசுவாசிகளை விட்டு விலகி ஓடுறவர் இல்லை அவர். ஆமேன். இந்த சபையில் கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். நம்மளோட கர்த்தர் பேசுகிறார். ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இருக்கக்கூடிய சபை நம்ம சபை. அதனால தான் நான் உங்களோட கூட இருக்கிறேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் சொல்ல எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் நேரம் இல்லை. 4ஆம் வசனம் படிங்க, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே நீ திடன்கொள். எனக்கு திடம் இல்லையா? எனக்கு ஜெபிக்க தெரியாதியா? எனக்கு துதிக்க தெரியாதியா? இல்லை, செருபாபேலே நீ திடன்கொள். படிங்க வசனத்தை, டக்குன்னு படிங்க. திடன்கொள், நீ திடன்கொள். பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரையும் அவர் என்ன படுத்துறாரு? செருபாபேலை திடன்படுத்துறாரு. கர்த்தருடைய வேலையை செய்கிறவன். செருபாபேலுடைய கையில் ஒரு தூக்கு நூல் கொடுத்துருக்கிறாரு. அந்த தூக்கு நூல் எதுக்கு தெரியுமா? கட்டடம் கட்டுறவங்க கையில் என்ன இருக்கும்? ஒரு குண்டை அப்படியே விடுவாங்க. ஏங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதை பார்ப்பேன். கொத்தனார் விளையாடுறாரு போல் இருக்கு அப்படின்னு நானும் ஒரு கட்டையை தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு நூலை விட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு அந்த அறிவு தெரியலை. அந்த தூக்கு நூல் விடும்போது எந்த கல்லுலையும் என்ன செய்யக்கூடாது? தட்டக்கூடாது. கட்டடம் கரெக்டாக இருக்குது. அப்போ பாருங்கள், நம்முடைய சபை விசுவாசிகள் எல்லாரும் என்ன இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். ஒன்று முன்னையும் ஒன்று பின்னையும், ஒன்று லேட்டாகவும் ஒன்று முந்தி அப்படி இருக்கக்கூடாது.
அவ எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாக இருக்கிற அந்த உணர்வு. ஆமென். ஆமாம், நம்ம முடிஞ்சு போகிற போது எப்படி கூட்டம் இருக்கிறோமோ வந்து கூடும்போதும் அப்படி கூட்டம் தான் இருக்கணும். அதான் நம்ம இடத்துல காணப்படணும். அப்போ கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, திடன்கொள். அந்த 4ஆம் வாக்கியத்தினுடைய கடைசியை ஜனங்களே திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள்னு சும்மா விடலை, என்ன செய்கிறாரு? வேலையை நடத்துங்கள். என்ன செய்யுங்க? ஊழியத்தை செய்யுங்கள், வேலையை நடத்துங்கள். உங்கள் சபை ஊழியம் என்ன? ஒரு ஜப கூட்டம்னா அது ஒரு ஊழியம்தான், ஆராதனை ஒரு ஊழியம்தான், இரவு ஜபம் ஒரு ஊழியம்தான், கைப்பிரதி கொடுக்க போகிறது ஒரு ஊழியம்தான். என்ன ஊழியம் சபையில் சொல்கிறாங்களோ அந்த ஊழியங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? வேலையை நடத்துங்கள். ஆண்டவருடைய வேலையை நீங்கள் நடத்தினா உங்கள் வேலையை கர்த்தர் நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுடனே இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பார். எனக்கு நேரம் ஆகிறதுனால நான் முடிக்கிறேன். அடுத்து நீங்கள் கவனிங்க, 2வது அதிகாரத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனம் படிங்க. இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் வேலையை நடத்துங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் மாதுளம்பழத்தில் வருமானம் இல்லை, அத்திப்பழத்தில் வருமானம் இல்லை, நெல் விளையலை, புல் விளையலை, காய்கறி விளையலை, ஒன்றுமே விளையலையே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அது விளையாட்டாக போயிட்டு போகுதுங்க. நான் இன்று முதல் உங்களை. கொரோனா எத்தனை வருஷம் இருந்துச்சு? 2 வருஷம் வச்சுக்கோங்க. 2 வருஷம் சாப்பிட்டீங்களா இல்லையா? நிறைய பேர் சொல்கிறாங்க, வேலையே செய்யாமல் இருந்த அந்த காலத்தில் தான் நாங்கள்லாம் நல்லா என்ன செஞ்சோம். எப்படிங்க சாப்பிட்டீங்க? கர்த்தர் எப்படி கொடுத்தாரு பாருங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் அதுதான். கர்த்தரை நம்ம நம்பணுங்க. நான் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் வேலையை செய்யுங்க, நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவர் கூட இருக்கிறவர். அப்புறம் என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், கூட இருப்பார். 2வது என்ன செய்வார்? அது விளையல, இது விளையல, அந்த வருமானம் இல்லை, இந்த வருமானம், கவலைப்படாத. கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் காசு கொண்டுக்கிட்டு ஊழியத்துக்கு போனேன். மதுரையோட காசு முடிஞ்சு போச்சு. 11:30 மணி ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் தங்கலாம், கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டில் போய் கொஞ்ச நேரம் நானும் மோகன் பிரதரும் போய் ஒரு வீட்டில், ஒரு விசுவாசி வீட்டில் படுத்து நாங்கள் புறப்படும்போது அவங்க எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க. அதில் எங்களுடைய அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொடுத்தார். ஆமென். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிற 2வது அதிகாரம் பாருங்க, 9ஆம் வாக்கியம். 2வது அதிகாரம் 9ஆம் வாக்கியம். முந்தின ஆலயத்தின் பாக்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை சாலமோன் கட்டின தேவாலயம். பிரியமானவர்களே, ஒரு கல்லுக்கு மேலே வெள்ளித்தகடு, இன்னொரு கல்லுக்கு மேலே தங்கத்தகடு, இன்னொரு கல்லுக்கு மேலே பொன் தகடு, இப்படியெல்லாம் வச்சு கட்டப்பட்டது தான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய மகிமையை காட்டிலும் படிங்க இந்த ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். ஆமென். இந்த ஆலயம்னா எது? சபை. முந்தின ஆலயம்னா எது? சாலமோன் கட்டின கல்லும் சாந்து வச்சு கட்டின ஆலயம். அந்த ஆலயம் தான் உலகத்தில் பேர் பெற்றது. ஆனால் அதை விட பேர் பெற்றது எது? சபை. வெரி குட். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உணர்வாக இருங்க, உணர்ச்சியாக இருக்காதீங்க, உணர்வாக இருங்க. பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே நான் என்ன தருவேன்? ஆமென், ஆமென், ஆமென். எவ்விடத்தில்? நீங்கள் எந்த அளவு சபையை நேசித்து கூட்டத்தில் கூட்டமைப்பு வைக்கிறோமோ அந்த அளவு நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். நான் உங்களோட இருக்கிறேன்,
ரெண்டாவது என்ன செய்கிறேன்? உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மூணாவது என்ன செய்கிறேன்? உங்களுக்கு சமாதானம் தர்றேன். ஆமேன். ஆமாம், அதாங்க பெரிய மகிமை. நமக்கு இன்றைக்கி ஆவியானவர் நம்மளோட பேசியிருக்கிறார். நம்ம சபைக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? எவ்வளோ விழிப்படைய போகிறோம்? எவ்வளோ உற்சாகம் கொள்ள போகிறோம்? என் வீடு மட்டும் பாலாக கிடக்கக்கூடாது. உங்கள் வீடு மச்சு பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை நல்லா கவனிக்கிறீங்க. என் சபையை கவனிக்காமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்குறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் வேளாங்கண்ணி ஊழியம் நடந்துச்சு. ஊழியம் அற்புதமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தாரு. இதுபோல் ஊழியம் நடக்கிற இடங்களில் ஒரு பெரிய ஊழியம் நடந்துச்சு. அந்த ஊழியத்தில் நிறைய பேர் ஐக்கியம் கட்டுனாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா செலவாச்சு. ஊழியம் முடிஞ்சு கணக்கு பார்க்கும்போது மிச்சம் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 1 லட்சம் ரூபா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ விசுவாசிகள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை அப்படியே தேவனுடைய ஆலயத்துக்காக செலவிட வச்சுக்கிட்டாங்க. கர்த்தர் பெரியவர். ஆகையினால தான் தேவனுடைய ஜனமாக இருக்கிற நம்ம சபையை பாலா போட்டுட்டு நம்ம மச்சு பாவப்பட்ட வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி சபை சபை சபை, ஊழியம் ஊழியம் என்கிற கவனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய சபையை கைவிடவே மாட்டார். நான் உங்களோட கூட இருக்கிறேன், நீங்கள் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லலை. வேலையை நடத்துங்க. ஐயோ ஒன்றுமே வேலை செஞ்ச ஒரு பலனும் கிடைக்கல நினைக்காதீங்க. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருக்கு என்று நம்ம ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது கர்த்தர் என்ன கொடுப்பார்? சமாதானத்தை கட்டளையிடுவேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த விலையேறப்பெற்ற வார்த்தைகள் நம்மோடு பேசட்டும். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, பரிசுத்த பிதாவே, உன்னத பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ எங்களோட பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வழிகளை நாங்கள் சிந்தித்து 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 கர்த்தருடைய வீட்டை பாழாய் விட்டு எங்களுடைய வீட்டை நாங்கள் மச்சு பாவி கொண்டிருக்காமல் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டை கட்ட மலைகள் மேல் ஏறி சென்று மரங்களை வெட்டி கொண்டு வந்து கட்டுங்கள் என்று சொன்னீரே. அப்பொழுது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஐயா, சபையை விட்டு விலகாமல் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குறைவெல்லாம் மன்னித்து எங்களை உணர்த்தி ஒப்பு கொடுக்க வைத்து எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இன்னும் விளையவில்லை, வேலை கிடைக்கவில்லை, பலன் இல்லை என்று எண்ணும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நிச்சயமாய் உம்முடைய வாய் சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் நடக்கும். 40 வருட காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் உழைக்காமலே சாப்பிட வைத்தவர் நீர். ஆகையினால எங்களையும் சாப்பிட வைக்க நீ வல்லவர். வேலையை நடத்துங்கள் என்று சொன்னீர். நாங்கள் சோம்பேறிகளாக இல்லாமல் உழைக்கும் பொழுது பிழைக்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறீர். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நான் உங்களுக்கு இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீர். எங்கள் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. கர்த்தர் உயிர்த்தெழுந்த உடனே சீசர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே. அந்த சமாதானம் இப்போதும் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கே கொண்டு வந்த விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆங்காங்கு இந்த வசனத்தை கவனிக்கிற மக்களை ஆசீர்வதியும். எல்லாரோடு நீ கூட இருந்து நீர் எல்லாரையும் ஆசீர்வதித்து எல்லா இடங்களிலும் சமாதானத்தை கட்டளையிட்டு காத்துக்கொள்ளும். எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உயிர்ப்பிக்கப்பட்ட வசனங்கள் எப்படி அந்த தேவனுடைய தாசர்களை ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டதை உயிர் மீட்சியோடு கேட்டு செயல்பட்டார்களோ, அதுபோல் நாங்களும் இந்த வார்த்தையால் உயிர்ப்பிக்கப்பட்டு செயல்பட உதவி செய்யும். துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகமெங்கிலும் உள்ள பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் சோதரா, கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம்.